ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இண்டெக்ஸை பொறுத்தவரையும் லாஸ்ட் 5 நாளில் நல்லாவே வந்து ஏறி இருக்கு. தட் மீன்ஸ் 282 பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட நிஃப்டி அப்படின்னு ஏறி இருக்கு. கடைசி 3 வாரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வாரத்தில் நல்ல கன்சிக்யூட்டிவான ஒரு புல்லிஷ் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டில் பயங்கரமாக ஏறி இருக்கு. டிஐஎஸோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தவரையும் புல்லிஷாக இருக்குது. குளோபல் லெவலில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லை. இந்தியாலையும் எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் இல்லாதனால கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எஃப்ஐஎஸ் டிஐஎஸை பொறுத்தவரையும் டிஐஎஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கண்டினியூஸாக அவங்களோட கான்ட்ரிபியூஷனை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபண்டுங்கிறது இன்ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்துட்டு எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் சைடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அப்பப்போ மட்டும்தான் பையிங் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு குளோபல் லெவலில் பார்க்கும்போது கம்மோடிட்டி ரேஞ்சில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. சில்வரும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இடிஎஃப்பை பொறுத்தவரையும் நல்லா நம்ம கோல்டு பீஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாதத்தோட ரிட்டர்ன் வந்து ஒரு 5% கிட்ட நல்ல ரிட்டர்ன் காட்டியிருக்கு. சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6% கிட்ட நல்ல ரிட்டர்ன் காட்டியிருக்கு. பிரைவேட் பேங்க் வந்து ₹24 கன்சிடர் பண்ண இப்போ ₹27 இதுலேயும் ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் 6.5%க்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது பிரைவேட் பேங்க் இடிஎஃப்லையும் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. 26ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்கு. 30ஆம் தேதி தான் வந்து க்ளோஸ் ஆக போகுது. டிஃப்யூஷன் இன்ஜினியரிங் இவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இவங்களோட பிஸ்னஸ் பார்க்குறோம் அப்படின்னா 1982 இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெல்டிங்க்கான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்க நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்டிங்கோட கன்சியூமபிள்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியர் பிளேட்ஸு பார்ட்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் என்ன வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரோட் ஆகும் பார்த்தீங்களா, இந்த துரு பிடிக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் தடுக்கிறதுக்கான இவங்களோட பவுடர்ஸு அது இது நிறையா வந்துட்டு இவங்க வந்து சப்ளை அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் பேசிக்கான இவங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கான வெல்டிங் கன்சியூமபிள் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி கொரப்ஷன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங்கோட ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மகாராஷ்டிராவில் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 யூனிட்டில் இவங்களோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் இவங்களோட பேசிக்கான பிஸ்னஸ்ஸு. இவங்க எந்த விஷயத்துக்காக ஐபிஓக்குள்ளே வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதுசாக ஒரு யூனிட் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா கம்பெனியும் சொல்கிற மாதிரி ஜென்ரல் பர்பஸுக்கு வந்து நாங்கள் ஃபண்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக தான் ஐபிஓக்குள்ள அப்படிங்கிறது இவங்க வராங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 20லேருந்து ஒரு 30 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. தட் மீன்ஸ் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு ஏர்னிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன சைஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதுமாதிரி ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஒரு 150 கோடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கடன் அப்படின்னு பார்க்கும்போது 24லேருந்து ஒரு 34 கோடி ரூபாய்க்கு வந்து கடன் அப்படின்னு இருக்கு. கிரே மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இவங்களோட கிரே மார்க்கெட் ஒரு 50% 45% ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து கம்மியாகி ஒரு 38% வரையும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்க நம்மளோட ஐபிஓ மார்க்கெட்டை படி பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 25லேருந்து ஒரு 30% அப்படின்னு ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ஐபிஓ மூலமாகவும் கிடைச்சிரும். ஸோ இவங்களோட ஐபிஓ வந்து மார்க்கெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி 628 கோடி, ரொம்ப ஸ்மால் கேப்புக்கும் கீழே வந்திருக்காங்க. ஒரு மைக்ரோ கேப்னு சொல்லலாம். இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கம்பெனிகளுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த செக்டர் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலைஸான செக்டராக அப்படியே பயங்கரமாக க்ரோத் ஆக போகிறதுங்கிறது கிடையாது. மற்றபடி எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறதுக்கான நல்ல விஷயம் அப்படிங்கிறது இந்த கம்பெனியில் இல்லை. இது மட்டும் டிவிடெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துட்ருக்காங்க. மேபி இது மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது கண்டினியூ அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஐபிஓவை வந்துட்டு நான் வெறும் லிஸ்டிங் டே கெயினுக்காக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவேன். லாங் டேர்முக்கு எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டேன். இன்னைக்கு இருக்க நம்ம மார்க்கெட்டில் எல்லா ஐபிஓவும் ஒரு லிஸ்டிங் டே கெயின்காக மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 100ல் 1, 2 மட்டும்தான் லாங் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ண மாதிரியான ஒரு ஐபிஓ வருது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த மாதிரியாவது ஏதாவது 1, 2 ஐபிஓ வரும்போது அதை வேணால் நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். மற்றது எல்லாமே லிஸ்டிங் டே கெயின் எடுத்தோமா வித்துட்டோமா அதோட ஜாலியாக வந்துடலாம். ஏதாவது கொஞ்சம் நல்ல ஷேராக இருக்குது அப்படின்னா அதை மட்டும் ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் வர வீடியோ புஷ்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம யூடியூப் அல்கோரிதம் வந்து நம்மளோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு புஷ் அப்படிங்கிறத பண்ணும். ஃபர்ஸ்ட் அப்டேட் இந்த வீக்குக்கு எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்லேருந்து வந்திருக்கு. ஐடிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையும் கடைசி ஒரு 2 வருஷமா மெர்ஜர் சொல்லி சொல்லி மெர்ஜர் பண்ணாம நிறைய பேருக்கு வந்து அலுத்து போய் கடைசியில் இப்போ மெர்ஜர் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இந்த மெர்ஜரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் பேங்க் ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மெர்ஜர் ஆனதுக்கப்புறமா 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட ஷேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ரெகுலேட்டரி இருக்குது. பேங்க்கை பொறுத்தவரையும் மெர்ஜர் பண்ணணும்னா ஏகப்பட்ட அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால இவ்வளோ டைம் எடுத்தது. அந்த அப்ரூவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து இப்போதைக்கு முடிச்சிட்டாங்க. இது மூலமாக எந்த மாதிரியான கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இனிமேட்டு வந்துட்டு தனிப்பட்ட ப்ரமோட்டர் ஹோல்டிங் இல்லை தனிப்பட்ட ஒருத்தவங்களோட ஹோல்டிங் அப்படிலாம் இருக்காது. மற்ற எல்லா ப்ரைவேட் பேங்க்கும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக வந்து இருக்கும். இந்த மெர்ஜர் மூலமாக இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன கிடைக்குன்னா ஒரு 600 கோடி ரூபாய் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து சேரும். ஸோ இது மூலமாக இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஆப்ரேஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெர்ஜர் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ரெக்கார்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 அன்னைக்கு கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு பி கிரெடிட்டர் ஆன் த ஷேர் ஹோல்டர்ஸ் அக்டோபர் 31ன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது கொஞ்சம் கிரெடிட் ஆகிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 4 நாள் கூட முன்ன பின்ன ஆகலாம். அதனால 31 அன்னைக்கு அக்கௌண்ட்டில் வரல அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்னு இருக்காது. ஏன்னா கொஞ்சம் அந்த மெர்ஜரில் நடந்து முடிஞ்சு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு ஒரு 2 3 நாள் முன்ன பின்ன கூட ஆகிறதுக்கு டைம்னு இருக்கு. இப்போ இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஒரு 90 95 இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ரவுண்டு ஃபிகராக இல்லாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு அக்டோபர் 7க்குள்ளே இந்த ஷேர் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது அந்த 5 ஷேர் வாங்கினா ஒரு ரவுண்ட் ஆஃப் வரும், 10 ஷேர் வாங்கினா ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கீங்களே அவங்களாம் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இந்த இதுக்காக ஆர்பிட்ராஜ் ரேஷியோக்காண்டி புதுசாக போய் யாராவது வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னா ஆர்பிட்ராஜ் ரேஷியோலாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் 1லேருந்து 2% கிட்ட தான் வந்து இருக்கும். இதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு வாங்கிடலாம். புதுசாக வாங்குறதா தான் இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க உங்களுக்கு ரவுண்டு ஃபிகர் பண்ணணும்னா அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ளேயே வந்து பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய ஹாலிடேஸ் இருக்கும். அதேமாரி வந்துட்டு அக்டோபர் 10ஆம் தேதி வரையும் கிட்டக்க போகாதீங்க. ஏன்னா அந்த ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறது இடிக்கும். ஸோ அக்டோபர் 7க்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது ஐடிஎஃப்சி பேங்க் மூலமாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு என்ட்ரி அப்படின்னு உள்ள எடுத்திருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் வெஹிக்கலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் வெஹிக்கலும் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பணப்பாக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு செட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு டாடா மோட்டார்ஸோட சிஇஓ வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு ஸ்டாலின் வந்து அதில் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட் என்ன இருக்குன்னா இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக ஒரு 5000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனி மூலமாக ரன் ஆகிறதுக்கு வேண்டிய எனர்ஜி எல்லாமே 100% ரெனியூவல் எனர்ஜி மூலமாகவே நாங்கள் வந்து எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்னு சொல்லியிருக்காங்க. இந்த செட்டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கார்ஸுக்கு மட்டும் பண்ணாமல் வரக்கூடிய எலக்ட்ரிக் கார்ஸ் மற்ற மாடல்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டார் சைல்ஸ் வந்து ஒரு அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஹுண்டாய் ஐபிஓ கிட்டேருந்து வந்திருக்கு. ஹுண்டாய் ஐபிஓ வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனி. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்கிட்டீங்க இந்தியாவிலனா ஃபஸ்ட்டு வந்து மாருதி சுசுகி இருப்பாங்க, 2வது ஹுண்டாய் இருப்பாங்க, 3வது வந்து டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்குது, நிறைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கறனால இதுக்கான ஐபிஓ டிமாண்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக டொமஸ்டிக்லேயும் சரி எஃப்ஐஎஸ் கிட்டையும் சரி நல்லா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேகா அகர்வால் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதனால உள்ள வந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வர்றதுக்கான பெரிய சான்ஸ் அப்படின்னு இருக்கு. கிடைக்கும் பட்சத்தில் லாங் டேர்முக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஹுண்டாய் ஐபிஓ மூலமாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 மாசத்துல நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய 5 ஐபிஓ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் மோட்டார் அக்டோபர் மாசம் வரும்னு சொல்லிட்டு சாலிடா சொல்றாங்க. 2வது நவம்பர் மாசத்துக்கான ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி வரும். அடுத்து வந்து என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ வரதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் வந்து ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இது வந்து HDFC பேங்க் கிட்ட இருந்து வரப்போகுது. இது வரலாம். இது வந்து டிசம்பர்ல வரலாம், இல்லைன்னா ஃபெப் மாசம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு HDFC பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் அப்படின்னு வந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த வருஷம் எண்டுக்குள்ளர நம்ம மார்க்கெட்ல வரக்கூடிய மிகப்பெரிய ஐபிஓஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஐபிஓ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சுகர் ஸ்டாக்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. சுகர் ஸ்டாக்ஸ் கிட்டல என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் ஸ்டாக்ஸோட மினிஸ்டர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சுகரோட ப்ரைஸான மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணி இன்னும் வந்து கொஞ்சம் அது ஏற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான கமிட்டி அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து 2019லேருந்து இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோக்கான சுகர் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரூ. 31 அப்படின்னு இருக்கு. இதை வந்து ஒரு கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணி ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடந்துச்சு. இது இப்போ ப்ரொபோசல் நியூஸ் வந்தனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஏறிச்சு. ஆனா இது வந்து ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமா வந்துட்டு சுகர் ஸ்டாக்ஸ்ங்கிறது ரேலி ஆக ஆரம்பிச்சிடும். 2வது விஷயம் என்னன்னா, இந்த இந்தியன் சுகர் மில்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ரூ. 31 எங்களுக்கு வந்து ரூ. 39.14 அப்படிங்கிற ஒரு கிலோவுக்கு வந்து ஏத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபுட் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனால் புரொடக்ஷனுக்கு தேவையான அந்த சுகர் கேன் ஜூஸ் அந்த விலைய வந்துட்டு ரூ. 65லேருந்து ரூ. 73 வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஏத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத அப்புறமா வந்து சொல்றேன். அடுத்தது இந்த மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வெள்ளை உருண்டை அதுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, பி கிரேடுக்கு வந்து ஒரு ரூ. 67 பர் லிட்டருக்கும், சி கிரேடுக்கு வந்துட்டு ஒரு ரூ. 60லேருந்து ரூ. 61 பர் லிட்டருக்கும் அப்படின்னு சொல்லி ஏத்த சொல்லி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 20% எத்தனால் பிளெண்டிங்ல வந்து 2026க்குள்ள அச்சீவ்மென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, எத்தனாலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சுகர் கேன் ஜூஸ வந்து நீங்க வந்துட்டு எத்தனால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 1 இயரா வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. அது இந்த வருஷம் கடைசியா ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 2026க்குள்ள நம்ம 20% எத்தனால் பிளெண்டிங் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை நோக்கி போனாங்க அப்படின்னா, இங்கேருந்து சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமா ரேலி ஆக ஆரம்பிச்சிடும். அதிலும் முக்கியமா ஒரு 4 சுகர் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது அடையும். அந்த 4 சுகர் ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எண்டில் அட்டாச் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. யூஸ்ஃபுல்லா வந்து உங்களுக்கு இருக்கும். என்னால ரிஸ்க் அதிகமா எடுக்க முடியும். ரிவார்டும் எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா, அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணிட்டு சூஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஒரு செக்டரை கவர்மெண்ட் பின்னாடிலேருந்து புஷ் பண்ணிச்சு அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ரேலிக்கு போறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரீசெண்டா நடந்த ரயில்வே ஷேர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் பின்னாடிலேருந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் அப்ரூவ் பண்ணனால தான் ஏறிச்சு. அந்த மாதிரி இந்த செக்டரும் ஏறும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கையில இருந்த டேட்டா கண்டிப்பா இன்னைக்கு நான் வீடியோல வந்த எல்லா நியூஸும், அப்டேட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.